அப்படின்னு வணக்கம். இது வெக்டார் ப்ராடக்ட் அதோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஸோ இதை பற்றி கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போது A.B அப்படிங்கிறது என்ன ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஓகேவா. புள்ளி வச்சுக்கோங்க இங்கே வந்து. ஸோ இதில் வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை வந்து கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஒபே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெக்டார் ப்ராடக்ட் அது A×B B×C நம்ம கிளாஸ் போட்டாங்க அப்படின்னா அது வந்து வெக்டார் ப்ராடக்ட், அது வந்து கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஒபே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா A.B B.A இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேம் லைனில் போவாங்க, திரும்ப ரிவர்ஸ் வருவாங்க அப்படியே ஓகேவா. ஸோ அதை ஒபே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் இஸ் பிஹேவியர். ஓகே, இப்போது ஒரு வெக்டார் ப்ராடக்ட் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க, கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த இமேஜே வேறு மாதிரி தெரியுங்கிறாங்க. எக்ஸ் அப்படின்னா -X, ஒய் அப்படின்னா -Y, Z அப்படின்னா -Z ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட், போத் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு வெக்டார் அடிஷன். அதாவது வெக்டார் அடிஷன் இருக்குல்ல, ப்ளஸ் கூட்டுறதை பொறுத்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டும் வெக்டார் ப்ராடக்ட்டும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஒபே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நான் வி மே ரைட் C = A and B in the covenant form. For this we first need to obtain some elementary cross product. ஓகே, இப்போ C = A×B அப்படிங்கிற ஃபார்மில் எழுதணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு A and A 0வாக இருக்கும். 0 அப்படின்னா நல் வெக்டார், அந்த இடத்துல எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம் ஓகேவா. வேறு என்ன இருக்குது, வேறு இந்த I and I 0, J and J 0, K and K 0, அது இது I and J அப்படின்னா ஈக்குவல் டு K ஓகேவா. மேக்னிடியூட் I and J இஸ் sin 90 டிகிரி. ஓகே, தேவையில்ல, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல C = A×B அப்படின்னு எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ப்ரொவிஷனுமே முக்கியம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் இது மேபி கேட்கலாம். தேங்க்யூ.